இந்தியாவையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கிற தளபதி விஜயோட முதல் மாநாட்டுக்கு 1990களிலேயே அஸ்திவாரம் போட்டாச்சு. சினிமாக்குள்ள விஜய் நுழைஞ்ச ஆரம்பத்திலிருந்தே அவர் அரசியலுக்கு வர்றதுக்கான அறிகுறிகள் நிறையவே இருந்துச்சு. எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்துக்கு அப்புறம் விஜயோட பொலிட்டிக்கல் என்ட்ரி எப்படி ஆரம்பிச்சதுன்னு அவரோட பொலிட்டிக்கல் ஜேர்னியை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 80களில் சூப்பர் ஸ்டாரும் உலகநாயகனும் உச்ச நட்சத்திரங்களா கோலோச்சிட்டு இருந்த நேரம் அது. அந்த டைம்ல எஸ் ஏ சந்திரசேகர் கேப்டன் விஜயகாந்தை வச்சு சட்டம் ஒரு இருட்டறைன்னு படம் பண்ணினாரு. அப்போ வந்துட்டு இருந்த படங்கள்ல இருந்து வித்தியாசமான ஸ்கிரீன் பிளே, அனல் பறக்கிற வசனங்கள், சமூக பிரச்சனைகள், அரசியல்வாதிகளை விமர்சிக்கிறதுன்னு எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சு பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சது. இப்படி ஒரு ஹிட் படத்தை கொடுத்துட்டு தன்னோட கால் தடத்தை தமிழ் சினிமால ஆழமா பதிச்ச அந்த டைம்ல தான் தன்னோட மகன் விஜய 1992ல நாளைய தீர்ப்பு படம் மூலமா ஹீரோவா அறிமுகப்படுத்தினாரு எஸ் ஏ சந்திரசேகர். என்னையும் என் மனைவி சோபாவையும் வாழ வைத்த உங்கள் பொன்னான கரங்களில் இன்று என் அன்பு மகன் விஜயின் எதிர்காலத்தையும் ஒப்படைக்கிறேன். ஆனா படம் பெரிய பிளாப் ஆனதோட இல்லாம விஜய் நிறைய பேர் இவரெல்லாம் ஹீரோவானு பாடி ஷேமிங் பண்ணி விமர்சிச்சாங்க. அப்போ பாப்புலரா இருந்த குமுதம் மேகசின்ல இந்த மூஞ்சியை பார்க்க தான் தியேட்டருக்கு போகணுமான்னு கடுமையான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. ஆனா இது எதையுமே பொருட்படுத்தாம எஸ் ஏ சந்திரசேகர் தன்னோட அடுத்த படமான செந்தூர பாண்டியில விஜய் மறுபடியும் ஹீரோவாக்கினார். எஸ் ஏ சந்திரசேகர் மேல வச்சிருக்கிற மரியாதைக்காக விஜயகாந்த் செந்தூர பாண்டியில எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ணினாரு. பிஎன்சி சென்டர்ஸ்ல தமிழ்நாடு ஃபுல்லா படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இந்த படத்துல விஜய்க்கு இளைய நட்சத்திரம்னு டைட்டில் வந்துச்சு. அடுத்த படமான ரசிகன்ல தான் இளைய தளபதிங்கிற டைட்டில் விஜய்க்கு வந்துச்சு. ரசிகன் விஷ்ணுன்னு தொடர்ந்து படங்கள் ஹிட் அடிச்சது. தொடர்ந்து ரொமான்ஸ் மோட்ல போன விஜய் 96ல அரசியல்வாதிகள் மட்டுமே பயன்படுத்துற மாண்புமிகுங்கிற வார்த்தையை டைட்டில்ல வச்சு மாண்புமிகு மாணவன்கிற படத்துல நடிச்சாரு. அராஜகம் பண்ற அரசியல்வாதிகளை அழிக்கிற ஹீரோவா விஜய் நடிச்சிருந்தாரு. கெட்டவங்களுக்கு நீங்க இப்படி பாதுகாப்பு கொடுக்க கூடாது. கொடுத்த யுத்தம் வரும். இது மாணவர்களுடைய யுத்தம். விஜய்க்கும் அரசியலுக்கும் உண்டான முதல் கனெக்ஷன் இந்த படத்துல தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஹீரோவா நடிக்க தகுதி இல்லைன்னு சொன்னவங்க விஜயோட அடுத்தடுத்த படங்கள் பயங்கர ஹிட் ஆக அதே வாய் விஜய் புகழ்ந்து பேச ஆரம்பிச்சது. எஸ் ஏ சந்திரசேகர் மூலமா சினிமாக்கு வந்தாலும் விஜய் போட்ட ஹார்ட் ஒர்க்கும் எஃபர்ட்ஸும் தான் அடுத்தடுத்த படங்கள் ஹிட் ஆக காரணமா அமைஞ்சது. ஏன்னா எஸ் ஏ சந்திரசேகரை விட பெரிய லெவல்ல அப்போ இண்டஸ்ட்ரியில இருந்தவங்களோட பசங்களுக்கும் விஜய் மாதிரியே இனிஷியலா நடிக்க வாய்ப்பு கிடைச்சாலும் அவங்க யாருமே அந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கல. ஆனா விஜய் தனக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கி தமிழ்நாட்டு மக்களோட இதயத்துல ஒரு இடம் பிடிக்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நாள்லயே விஜய்க்கு ரசிகர்கள் அதிகமாகி ரசிகர் மன்றங்கள் உருவாச்சு. அப்போ ரசிகர் மன்ற தலைவரா எஸ் சந்திரசேகர் தான் இருந்தாரு. அப்போவே ரசிகர் மன்றத்துக்கு தனியா ஒரு கொடி, உறுப்பினர் சேர்க்கைன்னு ஒரு அடிமட்ட தொண்டனா இறங்கி வலுப்படுத்த வேலை செஞ்சாரு எஸ் ஏ சந்திரசேகர். ரசிகர்கள் வந்து படத்தை பார்த்து செலிப்ரேட் பண்ணி பாலாபிஷேகம் பண்ணிட்டு போறதோட இல்லாம ரசிகர் மன்றங்கள் மூலமா இல்லாதவங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து மின்சார கண்ணா படத்துல திமுக, அதிமுகன்னு எல்லா கட்சிகள் பேரையும் வச்சு ஒரு பாட்டு சர்ச்சையில சிக்கிச்சு. 2002ல வந்து தமிழன் படத்துல ஊழலை எதிர்த்து பேசப்பட்ட வசனங்கள் நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்ததோட விஜய்க்கு இருக்கிற சமூக பொறுப்பை உணர்த்துற மாதிரி இருந்துச்சு. ஸ்டேஷன்ல மட்டும் இல்லாம தினம் தெருவோர இருக்கிற வண்டி கடையில 5 ரூபா வாங்குறதும், பிளாட்ஃபார்ம் கடையில 10 ரூபா வாங்குறதும் வாடிக்கையா வச்சிருக்கீங்க. கஞ்சிக்கு இல்லாதவன் பிச்சை எடுக்கலாம். இப்படி காக்கி சட்டை போட்டு நம்ம நாட்டில் உள்ளவங்களுக்கு ஆங்கிலம் தெரியறதை விட, அறிவியல் தெரியறதை விட, வரலாறு தெரியறதை விட அடிப்படை சட்டம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் சார். மாஞ்சோலை எஸ்டேட் தொழிலாளர்களோட கூலி உயர்வு போராட்டத்தை பத்தி இதே படத்துல பேசியிருந்தாரு விஜய். இந்த படத்துல மாஞ்சோலை பூஞ்சோலைன்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. நாங்கெல்லாம் பூஞ்சோலை எஸ்டேட்ல கடந்த 15 வருஷமா வேலை பார்க்கிறோம். 3 மாசம் வேலை பார்த்தா 3 நாள் கட்டாய லீவ் கொடுப்பாங்க. ஆனா இப்போ நிரந்தரமா எங்களெல்லாம் வேலையை விட்டு போக சொல்லிட்டாங்க. 2002ல காவிரி பிரச்சனை பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்த நேரம் அது. அப்போ வந்து யூத் படத்துல இப்படி ஒரு வசனம் பேசியிருந்தாரு விஜய். அப்புறம் இப்படி டீ கடையில் உட்காந்துக்கிட்டு வெட்டியா ஊர் நியாயம் பேசுறதுனால தான் குடிக்க தண்ணி கூட இல்லாம இருக்கும். போய் வேலையை பாருங்க. திருமலை, கில்லி, திருப்பாச்சி, சிவகாசின்னு தொடர்ந்து பிளாக் பஸ்டர் ஹிட்ஸா கொடுத்து சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்த பெரிய ஸ்டாரா இளைய தளபதி உருவாகிட்டு இருந்த நேரம் அது. அப்போ வந்து வசீகரா படத்துல விஜய் எம்ஜிஆர் ஃபேனா நடிச்சிருந்தாரு. சாங்ஸ்ல கூட எம்ஜிஆர் மேனரிசம்ஸ்ல டான்ஸ் பண்ணியிருப்பாரு. ஒரு பாட்டுல அவரோட காஸ்டியூமே ஏடிஎம்கே பிளாக் கலர்ல இருந்துச்சு. குஷி படத்திலையும் பாட்டுல எம்ஜிஆர் ஸ்டெப்ஸ் போட்டிருப்பாரு.
அதுக்கு முன்னாடி வரைக்கும் தன்னை ரஜினி ஃபேனா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்த விஜய் இந்த இடத்துல இருந்து தான் தன்னை எம்ஜிஆர் ரசிகரா ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாரு. எங்க அப்பாவுக்கு வந்து எம்ஜிஆர் பிடிக்கும் சார், எங்க அண்ணனுக்கு வந்து ரஜினியை பிடிக்கும், எனக்கு என் தங்கச்சி என் தம்பி இங்க இருக்க எல்லாருக்குமே எங்க இளைய தளபதி தான் பிடிக்கும். காலகாலமாக இருக்கிற ஒரு ஃபார்முலா தான் எம்ஜிஆர் அவர்கள் பண்ண ஃபார்முலா தான். தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. வசீகரா படத்துல விஜய் எம்ஜிஆர் ஃபேனா நடிச்சது நிறைய பேருக்கு போய் சேரக்கூடாதுன்னு வாண்டடா இந்த படத்தை ஜெயா டிவி வாங்கி அந்த சீன்ஸை கட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. 2006 பொங்கல் ஸ்பெஷல் தபால் தலைய அப்போதைய பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் ரிலீஸ் பண்ண அதை ரிசீவ் பண்றதுக்காக தமிழ்நாட்டில இருந்து விஜயை அழைச்சிட்டு போயிருந்தாரு தயாநிதி மாறன். சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தமான ஒரு நிகழ்வுல விஜய் கலந்துகிட்டது அதுதான் முதல் முறை. 2007 விஜய் நடிச்சு வந்த அழகி தமிழ் மகன் படத்துல விஜய் ஸ்மோக் பண்ற மாதிரி இருக்க காட்சிகளை நீக்க கோரி பாமக அன்புமணி ராமதாஸ் கிட்ட இருந்து கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு. முதல் முறையா விஜய் படத்துக்கு ஒரு அரசியல்வாதி கிட்ட இருந்து எதிர்ப்பு வந்தது இப்போதான். நடிகர் விஜய் புகைப்பிடிக்கும் காட்சிகளில் நடிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இந்த சமயத்துல விஜயோட இன்ட்ரோ பாடல்களை எழுத கைகோர்த்த கபிலன் நிறைய சமூக பிரச்சனைகள் சார்ந்த வரிகளா எழுத ஆரம்பிச்சிருந்தாரு. இன்ட்ரோ சாங்ல சேரி இல்லா ஊரு தீப்பந்தம் எடுத்து தீண்டாம கொளுத்துன்னு விஜய் சமத்துவம் பேசுற வரிகளா பாடல்கள்ல இருந்துச்சு. விஜயோட அரசியல் இதுவரைக்கும் சினிமால அங்கங்க ஒழிச்சிட்டு இருந்துச்சு. முதல் முறையா மக்களுக்காக குரல் கொடுக்க களத்துக்கு வந்தாரு. 2008 இலங்கையில நடந்த இனப்படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு தன்னோட குடும்பத்தோட களம் இறங்கி உண்ணாவிரதத்துல ஈடுபட்டாரு. விஜயோட உண்ணாவிரத அறிவிப்பை கேள்விப்பட்டதுமே ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அவரோட சேர்ந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க. கிட்டத்தட்ட சென்னையில 5000 பேர் விஜயோட உண்ணாவிரதம் இருந்தாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா 37 இடங்கள்ல அதே நேரத்துல விஜய் ரசிகர்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. செய்திகள் பார்க்குற ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் என்னுடைய நற்பணி இயக்கத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து சென்னையில் மட்டும் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ வந்து சொன்னாங்க கிட்டத்தட்ட 37 இடத்துல இப்போ உண்ணாவிரதம் நடந்துகிட்டு இருக்கு. அது வரைக்கும் பொதுவெளியில சமூக பிரச்சனைகளை பேசாம இருந்த விஜய் ஈழத்தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்து அவரோட ரசிகர்களுக்கு ரியல் லைஃப் ஹீரோவா மாறினாரு. இதுக்கப்புறமா தொடர்ந்து தமிழ் நடிகர் சங்கம் சார்பா இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவா உண்ணாவிரதம் இருந்தாங்க. அங்கேயும் விஜய் தவறாம கலந்துகிட்டு தன்னோட கண்டனத்தை தெளிவா பதிவு செஞ்சிருந்தாரு. ஈழத்தமிழர்கள் இருக்க இடம் இல்லாம, உடுக்க உடை இல்லாம, உணவு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்காக நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு ஒரு நாள் உணவு இல்லாமல் இருக்கக்கூடாதா? இன்னைக்கு அபிஷியலா அரசியல் களத்துல இறங்கி இருக்கிற விஜய் 2008 அன்அபிஷியலா இறங்கியாச்சு. இந்த சமயத்துல வந்த வில்லு படத்துல ஈழத்தமிழர்களுக்கான தன்னோட ஆதரவை இந்த மாதிரி பாட்டுல சொல்லியிருப்பாரு. அகதியான மக்களுக்கு அமைதியான நாடு கேப்ப. இதே பாட்டுல பாரதி, கால் மார்க்ஸ், பெரியார்னு தலைவர்களை பத்தியும் பாடியிருந்தாரு விஜய். கால் மார்க்ஸ் நினைச்சு புட்டா கண்களுக்குள் நெருப்பு வரும், பெரியார மதிச்சு புட்டா பகுத்தறிவு காணா வரும். தமிழ் மொழி கல்வியை பத்தி வேட்டைக்காரன்ல சில வரிகளும் இதே பாட்டுல காத்திருந்து ஓட்டு போட்டு கருத்து போச்சு நகமடான்னு எல்லா அரசியல்வாதிகளையும் சாடுற மாதிரி சில வரிகளை பாடியிருப்பாரு விஜய். இருமொழி கொள்கை, தாய்மொழியாகிய தமிழ், உலகத்திற்கான இணைப்பு மொழியாகிய ஆங்கிலம் என இருமொழி கொள்கையை தமிழக வெற்றி கழகம் பின்பற்றுகிறது. பிளாஷ்பேக். பள்ளிக்கூடம் ஆக்ஸ்போர்டா மாறன, நீ தாய்மொழியில் கல்வி கற்று தமிழ்நாட்டை உயர்த்தணும். 2009 விஜய் தன்னோட ரசிகர் மன்றத்தை விஜய் மக்கள் இயக்கமா மாத்தினாரு. சொன்னா புரியாது, சொல்லுக்குள்ள அடங்காது, நீங்கெல்லாம் என் மேல வச்ச பாசம். உங்களால தான் நான் வளர்ந்தேன். அதனால என்ன வச்சு நீங்க எல்லாரும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன்.
நான் சினிமால பெரிய நடிகரா இருக்கேன், நிறைய ஏழைகளுக்கு உதவுறேன், ஆனா என்னோட ரசிகர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம என்ன பார்த்து அவங்களும் நிறைய நலத்திட்டங்கள் பண்றாங்க. ரசிகர் மன்றம் ஒரு இயக்கமா இருந்தா இந்த உதவிகள் இன்னும் பெருசா இருக்கும்னு பேசியிருந்தாரு விஜய். இப்போல இருந்து இந்த இயக்கத்தை வலுப்படுத்த நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யணும். இது பின்னாடி என்ன ஆகும்னு எனக்கு தெரியல, ஆனா அரசியலுக்கு வர வேண்டிய நேரம் வரும்போது கண்டிப்பா வருவேன். அப்போ என்னோட குடும்பம், சினிமான்னு இது எல்லாத்தையும் தாண்டி மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன்னு அப்போ சொன்னதை இன்னைக்கு பேச்சு மாறாம பண்ணி காமிச்சிருக்காரு தளபதி. இதுக்கப்புறமா தமிழக மீனவர்கள் கடல்ல மீன் பிடிக்க போனப்ப சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டிச்சு ஒரு பிரம்மாண்டமான கண்டன பொதுக்கூட்டத்தை கூட்டினாரு விஜய். நம்ம குடும்பத்துல ஒரு அண்ணனை கொன்னுட்டா தம்பி எவ்வளோ வேகமா இருப்பானோ, ஒரு தம்பியை கொன்னுட்டா அண்ணன் என்ன கோவப்படுவானோ, ஒரு தாய் கண்ணீர் விட்டு அழும்போது அந்த மகன் என்ன வேதனைப்படுவானோ, அந்த வேதனையோட நான் வந்திருக்கேன். விஜய் பொதுவெளியில அது வரைக்கும் அமைதியா பார்த்திருப்போம், ஆனா முதல் முறையா தமிழக மக்களுக்கு குரல் கொடுத்து அந்த மேடையில அவ்வளவு ஆக்ரோஷமா பேசியிருந்தாரு. நாங்க பொறுமையா இருந்ததால சும்மா இருக்கிறோம்னு மட்டும் நினைக்காதீங்க, மத்திய மாநில அரசுகள் தமிழ்நாட்டுல நடக்கிற கொடுமைகளை வேடிக்கை பார்க்குதுன்னு அந்த மேடையில விஜய் பேசினது மொத்த இந்தியாவையுமே திரும்பி பார்க்க வச்சது. இவ்வளவு நடந்தும் மத்திய மாநில அரசு ஏன் நடவடிக்கை எடுக்காம இருக்காங்கன்றது எனக்கு புரியல. இலங்கை ராணுவத்துக்கு நம்ம அடங்கி போறதுனால நம்மள கோழைகள்னு அர்த்தம் இல்ல. புலியை முரத்தால் அடித்து விரட்டிய புறநானூற்று தமிழச்சியின் தாய்ப்பால் குடித்து வளர்ந்த பரம்பரை. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதிப்பாரு வீடு போய் சேர மாட்டேன், இதுதான் நடக்கும். இவன் அரசியலுக்கு வந்தா நம்ம அவ்வளவுதான்ங்கிற எண்ணத்தை அரசியல்வாதிகள் மனசுல அன்னைக்கே விதைச்சாரு விஜய். தமிழர்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகளை உடனே நிறுத்த சொல்லி பிரைம் மினிஸ்டருக்கு கடிதம் போட சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் வச்சாரு. அடுத்த நாளே தமிழ்நாட்டில இருந்து 25,000 தந்தி பிரதமரோட அலுவலக வாசலுக்கு போச்சு. ரசிகைகளுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். ஈழத்தில் போர் நிறுத்தம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அங்கே தமிழ் மக்கள் காக்கப்பட வேண்டும். இதை எழுதி எல்லாரும் இந்திய பிரதமருக்கு ஒரு தந்தி போடணும். ஈழத் தமிழர்களுக்கு விடுவு காலம் பொறக்கட்டும். இந்த சமயத்துல தன்னோட 50வது படம் சுறால விஜய் மீனவராவே நடிச்சிருந்தாரு. பாட்டோட முதல் வரியிலேயே வரும் காலம் நம்ம கையில் தான் இருக்கும். இந்த நேரத்துல தான் ராகுல் காந்தி கிட்ட இருந்து விஜய் மீட் பண்ண ஒரு அழைப்பு வந்துச்சு. விஜய் ராகுல் காந்தியை டெல்லிக்கு போய் மீட் பண்ணியிருந்தாரு. இவங்களோட முதல் சந்திப்பே 1 மணி நேரத்துக்கு பக்கத்துல இருந்துச்சு. அடுத்து ராகுல்ஜி அவர்கள் என்ன மீட் பண்ற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, பட் இருந்தாலும் இந்த சான்ஸை மிஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஷூட்டிங்லாம் கேன்சல் பண்ணிட்டு நானும் எங்கள் அப்பாவும் டெல்லிக்கு போனோம். அவரை மீட் பண்ணோம், அவர் வீட்டில் மீட் பண்ணோம். தமிழ் மக்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் ஒரு நல்லது நடக்குதுன்னா கண்டிப்பாக நான் களத்தில் இறங்கி அவங்களுக்காக பாடுபடுவேன். இன்னைக்கு தான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அந்த தமிழர்கள் தான். இன்னைக்கு நான் சாப்பிட்ற சாப்பாடு அவங்க கொடுக்கறது தான்.